சேனல் 5 சினிமா நேயர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா. இந்த செக்மெண்ட் படம் எப்படி இருக்குது, ஆனால் இந்த வீடியோவுக்கு வந்து படம் எப்படி இருக்குன்னு வைக்கலாமா, இல்லை இந்த சீரியல் எப்படி இருக்குன்னு வைக்கலாமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு படத்தை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பேச போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இஎம்ஐ அப்படிங்கிற ஒரு படத்தோடைய ரிவ்யூ. எந்த பொருளும் ஈஸியாக வாங்கணுன்னாலும் அது இஎம்ஐயில் தாங்க வாங்கணும். ரிவ்யூவாக ரோஸ்ட்டாங்கிறத நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் முடிவு பண்ணிங்க. அந்த படத்தை பற்றி தான் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த படத்துடைய டைரக்டர் சதாசிவம் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் என்ன நினச்சி எழுதுறாரு அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இந்த படத்தோட பேர் நீங்கள் கேட்கும்போது இஎம்ஐ அப்படின்னு வச்சுருக்காங்க இல்லையா. இந்த படத்தோட போஸ்டர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரிலீஸ் ஆன இந்த குடும்பஸ்தான் படம் இருக்கும். அந்த படத்தோட ஒரு வைப்பு வந்து அந்த போஸ்டரில் தெரியும். ஏய், நீங்கெல்லாம் பைத்தியமாடா, நீங்கள் மெண்டலா? சிமிலாரிட்டி ஓகே, அந்த மாதிரி ஏதோ இருக்குது போல். இந்த இஎம்ஐ கட்டுறதை பற்றின கஷ்டத்தெல்லாம் வந்து சொல்ல போகிறாங்க. அதில் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, இதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அந்த கம்பெனிஸ் வந்து எப்படிலாம் வந்து சிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். நானும் அப்படி நினச்சி தான் படத்துக்கு போனேன். ஆனால் அந்த விஷயத்தை எதையுமே இவங்க சொல்லலை. எல்லாவும் பார்த்துப்பா, ரொம்ப நன்றி. ஒரு கற்பனையில் தான் இருக்குது இந்த படம் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயம்லாம் நடக்குமாடா அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்கிறது, நம்பவே முடியாத விஷயங்களை எல்லாத்தையும் வச்சு ஒரு படம் எடுத்திருந்தாங்கன்னா எப்படி இருக்குமோ அதுதான் இந்த படம் அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக சொல்லிடலாம். இதுக்கு அடுத்து சரி ஏதாவது ஒரு எலமெண்ட் வந்து இந்த கதையை முட்டு கொடுத்து தூக்கி நிறுத்துகிற மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த எலமெண்ட்டுமே வந்து அதுக்கேற்ற மாதிரி அமையலை. சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் எடிட்டிங்காக இருக்கட்டும், தேவையில்லாத இடத்துலலாம் கட்டு வருது, தேவையில்லாத இடத்துலலாம் டிரான்ஸ்லேஷன்ஸ்லாம் என்ன சொல்கிறது, இந்த கல்யாண ஆல்பத்துலலாம் போடுவாங்கல்ல இந்த பழைய டிரான்ஸ்லேஷன்ஸ்லாம், அதெல்லாம் போட்டு எடிட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் மியூசிக் சுத்தமாக ஒட்டவே இல்லை, படத்துக்கு சுத்தமாக ஒட்டவே இல்லை, தனியாக தெரியுது எல்லா இடத்துலையுமே வந்து மியூசிக். கேஸ்ட் அண்ட் க்ரூ சொல்லலாம், அதுவும் மற்ற ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவங்க கொடுத்த ரோலை வந்து நல்ல விதமாக பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹீரோ மட்டும் அதில் ஆட் ஒன் அவுட் ஆத்துறாரு. ஹீரோ வந்து ஏன் இவரை கேஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்படி கேஸ்ட் பண்ணியிருந்தாலும் மேபி அவர்கிட்ட வந்து அந்த ஒரு ஃபுல் ஒர்க் வாங்கலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா நீங்கள் இதுக்கு அடுத்து இந்த படத்தில் நடிச்சிருக்க மற்ற கேஸ்ட் மெம்பர்ஸ் எல்லாரையும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வெல் நோன் ஃபேஸஸ் தான். அவங்கள பார்த்தா தெரியும், ஓ இவர் நடிச்சிருக்காரா அப்படிங்கிற மாதிரி தெரியும். அந்த மாதிரி ஆட்கள் தான். ஹீரோ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயுமே பார்த்தது கிடையாது பெரிதளவு. அப்படி இருக்கும்போது எதுக்காக அவரை இந்த இடத்துக்கு கேஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. இன்னொன்று அப்படி ஓகே கேஷ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலும் மற்றவங்க கொடுக்குற பர்ஃபார்மன்ஸோட ஹீரோ தான் ஒரு படத்துக்கு முக்கியம் இல்லையா. அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து என்ன சொல்கிறது, ஏங்க நடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஒரு சீன்லாம் அவர் அழுகிறாரு, கோவப்படுறாரு, அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சிரிக்கணும் போல தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த எமோஷன் சுத்தமாக கன்வே ஆகவே இல்லை. அவரோட கேஸ்டிங், அதாவது அந்த கேஸ்டிங் சரியாக இருந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா அவரை வச்சு ஒழுங்கான அந்த ஒரு ஃபுல் ஒர்க்கு வாங்கியிருந்தாங்க அப்படின்னா மற்றவங்க படி இவரும் நல்லா நடிச்சிருந்தாருன்னா என்னமோ மேபி அந்த எமோஷன்ஸ் நமக்கு கன்வே ஆகியிருக்க வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. அந்த விஷயத்தை மட்டும் பார்த்துருந்துருக்கலாம். அந்த விஷயத்தை மட்டும் இல்லை, கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குது. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த கதையிலேயே ஒரு பெரிய அடி. ஃபஸ்ட் ஆஃப் வரைக்குமே இவங்க எதை நோக்கி இந்த கதையை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறதே தெரியல. ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு, அந்த பொண்ணுக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுறாரு, அதில் இஎம்ஐயில் போய் மாட்டிக்கிறாரு. ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்க, பொண்ணை லவ் பண்ணணும்னா இந்த விஷயம்லாம் பண்ணோம்னா அவங்க வந்து லவ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத சொல்ல வராங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியெலாம் எழும்புது. இந்த விஷயங்கள்லாம் பண்ணி ஒரு இஎம்ஐயில் சிக்கிட்டார், ஓகே ரைட். அந்த கம்பெனிஸ்லாம் வந்து அதை எப்படி மறுபடியும் வசூல் பண்ணுறாங்க, ஆள் விட்டுலாம் மிரட்டுறாங்க, திடீர்னு 4-5 பவுன்சர்ஸ்லாம் வந்து காரை தூக்கிட்டு போகிறோம்னு சொல்லி சண்டை போடுறாங்க அடிச்சு. இதெல்லாம் இன்னும் உண்மையிலேயே இஎம்ஐ கம்பெனிஸ்லாம் இப்படி அதுவும் இவங்க வாங்குகிற இஎம்ஐயும் சின்ன லோக்கல் கம்பெனிஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டல. ஒன்று ராயல் என்ஃபீல்ட்லேருந்து ஒரு பைக் எடுக்கிறாரு, அங்கேருந்து ஒரு விஷயம். அதுக்கப்புறம் சுசுக்கியோ என்னமோ அந்த மாதிரி ஒரு கார் ஷோரூம்லேருந்து ஒரு கார் எடுக்கிறாரு. அவங்க ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஆட்கள் அப்படி இருக்க ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் வந்து இப்படி பண்ணுறாங்கன்னு இவங்க காட்டுறாங்களா, இல்லை இப்போ இப்படி நடந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதுவும் வீட்டில் பவுன்சர்ஸ்லாம் வச்சு வீட்டில் அடித்து அந்த காரை பிடுங்கிட்டு போகிற விஷயங்கள்லாம், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது, நம்ப முடியாத விஷயங்கள்லாம். ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த படத்தில் என்ன போர்ட்ரே பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுல டைரக்டருக்கே ஒரு பெரிய குழப்பம் இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு இந்த படம் பார்க்கும்போது ஈஸியாக புரியுது. நான் தூங்கிட்டேன், பார்க்கல, இப்போ தான் எந்திரிச்சு. அதுக்கப்புறம் கதை சரி இந்த விஷயம் தான் சொல்ல வந்திருக்காங்க, இதை கரெக்டாக முன்னாடி இருந்தே போயிட்டாங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம உட்காந்துருக்கலாம், ஓகே படம் ஏதோ போகுதுப்பா அப்படிங்கிற மாதிரி. அதை அவங்க பண்ணலை. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அந்த லவ் சீன்ஸ், தேவையில்லாத லவ் சீன்ஸு, ஹீரோக்கு இன்ட்ரோ சாங்கு, அதுக்கப்புறம் வந்து காமெடி, நம்ம
பழைய காலத்துலலாம் வந்து அடித்து துவச்ச காமெடிஸ்லாம் இருக்கும்ல, கவுண்டர்ஸ். நம்ம பசங்கள்கிட்ட போடும்போதே ஏதாவது ஒரு 2 கவுண்டர் போட்டிருப்போம், இது தவிர்த்திருக்கலாம் அந்த காமெடி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல. அந்த மாதிரி கவுண்டர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து காமெடி அப்படிங்கிற பேரில் நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. அது எல்லாம் ஒர்க் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா, ஏன்டா படத்துக்கு வந்து உட்காந்தோங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அந்த காமெடி எலமெண்ட்ஸ் தேவையில்லை, இந்த படத்துக்கு தேவையில்லை, அதை வந்து தவிர்த்திருந்திருக்கலாம். அது காமெடி எலமெண்ட்ஸ் இல்லை, இருந்தாலும் அதை தவிர்த்திருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் ஹீரோ இன்ட்ரோன்னு சொன்னோன்னா, லவ் சீன் சொன்னோன்னா, காமெடி எலமெண்ட்ஸ் சொன்னோன்னா, அது இல்லாமல் ஆக்ஷனுமே வைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அது நல்ல வேளை அது வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்தில் முடிவு பண்ணிட்டாங்க போல், அதை வந்து வைக்கலை. இந்த மாதிரி ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லுமே ஹீரோவுக்கு பில்டப் கொடுக்குற மாதிரியும், இல்லை வந்து அந்த லவ் சீன்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி கிரிஞ்சு ரீல்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஏன் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சு, செகண்ட் ஆஃப் இதே மாதிரி தான் போகும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே. அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு அந்த இஎம்ஐ அந்த போர்ஷனுக்குள்ளே போகிறாங்க. ஓகே, இப்போ தான் கதை ஸ்டார்ட் ஆகுது, பயங்கரமாக இதுக்கப்புறமாவது அவங்க சொல்ல வந்த கதையை வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது எப்படி நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் இங்கே முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி நிறைய ரிப்பீட்டிவ் சீன்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த ஹீரோவை பார்த்தோ இல்லை இந்த கதையில் இருந்தோ நீங்கள் எதையுமே வந்து எடுத்துக்க முடியாது. சும்மா போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா மறந்துடும். நீங்கள் செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது மறந்துடும். அந்த அளவுக்கான ஒரு டெப்த்து தான் இந்த கதையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு படம். இது எல்லா விஷயத்துலையும் கோட்டை விட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் ரிஸ்க், அவ்வளோதான். ஸோ இதான் கைஸ் இந்த படத்துடைய ஒரு ரோஸ்ட். இது ரிவ்யூ கிடையாது, ரோஸ்ட் அப்படின்னே வச்சுக்கலாம். இந்த படத்தை நீங்கள் எத்தனை பேர் தேட்டரில் போய் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்து, பார்ப்பீங்களா மாட்டிங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா. சைனிங் ஆஃப். பை.